வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஹை வாலட்டைல் மூவில் இருந்ததை பார்த்துருப்பீர்கள். ஸோ க்ளோசிங்கில் பார்த்தோன்னா ஒரு பெட்டர் மூமெண்ட்டோட முடிவடைந்தது. இந்த ஹை வாலட்டிலிட்டி பார்த்தோன்னாக்க இது ஒரு ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும் பொழுது. பட் இருந்தாலும் இந்த அப்நார்மலிட்டி ஸ்டில் எத்தனை நாள் வரலையும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒரு சின்னதாக இன்றைக்கி உங்களுக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அப்நார்மலிட்டி பார்த்திங்கனாக்கா என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேஸ்ட் ஆன் த குளோபல் மார்க்கெட், பேஸ்ட் ஆன் த நம்மளுடைய Q3 ரிசல்ட்ஸ். ஸோ இதை வைத்து அதற்கு தகுந்தாற்போல் இந்த ஏற்றங்கள்லாம் இருக்கக்கூடும். மேலும் ஆயில் மார்க்கெட் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்லக்கிஷ் மூமெண்ட்டில் இருந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு நிலைமைக்கும் முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதை தவிர ஒரு பெரிய கேப் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பிட்வீன் த ப்ரைஸ், அதாவது நம்மளுடைய நிஃப்டியினுடைய ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 25 வாரத்தினுடைய மூவிங் ஆவரேஜும். ஸோ இது பார்க்கும் பொழுது இன்னும் ஸ்டில் சம் கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் இருக்கக்கூடும் மார்க்கெட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மேலும் இந்த 6 மாதத்தினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்க்கும் பொழுது அதிகரித்து இருப்பதனால அதுவும் குறிப்பிடத்தக்கது. ஃபிப்னாக்கி எக்ஸ்டென்ஷனை வைத்து பார்க்கும் பொழுது பார்த்தோம்னாக்க இந்த 22,000ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் ஹடில், பர்ஃபெக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல போய் திரும்பி வந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த இடம் தான் உங்களுக்கு ஒரு ஹடில்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் இது 5வது வாரமாக அந்த இடத்த இப்போ தொட போகிறது. இந்த 22,000 தொட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22,000 தொட்டது மாற்றம் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் நின்றுதுன்னா மார்க்கெட்டில் நிறைய ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிக்கும். அதிலிருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் இந்த மார்க்கெட் அதுக்கு மேலே ஏற முடியல அப்படின்னா எகெயின் மார்க்கெட் ரிமைன் இந்த ட்ரேடிங் ஜோனில் தான் இருக்கும். அந்த ட்ரேடிங் ஜோனில் சப்போர்ட் அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 21,450 21,450 சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ இது ஓவராலாக இந்த வாரத்துக்கே ஃபர்தர் 2 டேஸ் பார்த்தோன்னா 22,275 21,275 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ மேலும் இந்த ஸ்ப்ரெட்டு மெயினாக ட்ரேடர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஸ்ப்ரெட் வித் த இண்டிவிஜுவல் ஸ்டாக்னுடைய டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது 6 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் அதை ட்ரேட் பண்ணாதீங்க. இன்றைய தினம் மார்க்கெட் ஒரு கேப் அப்புடன் 22,000 தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஏ ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ.